நேயர்களே, இன்னைக்கு ஹைப்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹைப் வந்து யூடியூப் நிறுவனத்தினால யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் கொடுக்கறது தான். இந்த பாயிண்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஹைப்புன்னு பேர். இதை ரொம்ப பேர் வந்து யூடியூப் சேனலில் பேசும்போது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஹைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேர் சொல்கிறாங்க. இந்த ஹைப்பு எங்கே இருக்குது, என்ன இருக்குதுன்னு தெரில. ஏன்னா இவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீடாக அப்படியே தள்ளிட்டு போயின்னே இருப்பாங்க. இதை அந்த லைக்காவது நல்லா தெரியும், முன்னாடியே இருக்குது போட்டுருவாங்க. இந்த ஹைப்பை வந்து தள்ளி விட்டு தான் பார்க்கணும். அது பார்த்தா தான் இந்த ஹைப் வந்து எந்தெந்த வீடியோவுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு வீடியோவுக்கு கொடுத்தாங்கன்னா 7 நாள் வரைக்கும் அந்த ஹைப்புக்கு நம்ம போடலாம். ஒரு ஹைப்பை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு 7.6 பாயிண்ட் வந்து விழும். இது வந்து ஹைப்பை கிளிக் பண்ண பாயிண்ட் ஏறும். பாயிண்ட் ஏற அவங்கவுங்க சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். அதனால் யூடியூப்காராக பார்த்து கொடுக்குறது. இது வந்து என்ன எலிஜிபிள்னா 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே 50,000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் இந்த எலிஜிபிள் இருக்குது. இது அவங்களா தான் கொடுக்கணும். ஆனால் எப்படி வருதுலாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருந்து, இப்போ டெய்லி பார்க்குற முகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அப்போ இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படின்னாவது உங்களுக்கு ஒரு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போனீங்களா, கமெண்ட் பாக்ஸ் போவேணும், கமெண்ட்ஸுன்னு இருக்கும். வீடியோ ஒன்று போச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்னு இருக்கும். அந்த கமெண்ட்ஸை தொட்டால் அதில் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பேடு வரி, அந்த வரியை தொட்டு இப்படி இடது பக்கமாக இப்படி இழுத்திங்கன்னா பாயிண்ட்டு ஹைப்புன்னு வரும். இந்த ஹைப்பை கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட்டு போய் சேரும். ஒரு வீடியோ வந்து 7 நாளைக்குள்ளே தான் ஹைப்பு கொடுக்கணும், அதுக்கு மேலெலாம் கொடுக்க முடியாது. அவங்களே கொடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படியும் இல்லை. அதாவது மற்றவங்க யாராச்சும் கொடுத்தா தான் பாயிண்ட்டு போகுதே தவிர அவங்களே கொடுத்துக்க முடியாது. இது வரையிலும் இல்லை. அதே போல் 500 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இது வரையிலும் ஒன்றும் தெரியல. 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் ஒரு வேளை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரையிலும் அதுவும் வரல. நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 500 சப்ஸ்கிரைப் மேலே இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்குமே காணும். எல்லாமே வியூஸ் நிறைய இருக்கிறவங்க, நிறைய இது இருக்கவங்களுக்கு தான் அந்த ஹைப் வந்திருக்கு. இந்த மாதிரி ஹைப் எப்படி பண்ணுறதுன்றதை நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. அது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹைப் பண்ண போக மாட்டீங்க. ஹைப்னாலும் தெரியாது உங்களுக்கு. இந்த லைக்கு சப்ஸ்கிரைப் தான் பண்ணுவீங்க. அதனால் ஹைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு முக்கியமான வேண்டியவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணுன்னா லைக் கொடுக்குறது பதில் இந்த ஹைப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கணக்கில் பாயிண்ட் ஏறும். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆளுங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து ஹைப்பை பற்றி நான் கீழே வந்து ஒரு டெமோ வந்து ஒரு வீடியோவில் காட்டுறேன். அதை பாருங்கள் எப்படி கொடுக்குதுன்றது. அதை கொடுத்து தெரிஞ்சுட்டு, ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒன்றொன்றுத்துக்கும் பார்த்துன்னு இருக்க முடியாது. ஹைப் இருக்காது தள்ளி பார்த்தா தான் நம்மளுக்கு ஹைப் இருக்குதான்னு தெரியும். இது அந்த கமெண்ட்ஸை தள்ளி பார்க்கலன்னா தெரியாது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது தான். அதனால் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப விருப்பமாக இருக்கிறவங்க தான். ஏன்னா லைக்குன்னு சொன்ன எல்லாமே லைக்கு போட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் பார்க்குறவங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க யார்கிட்ட நம்ம சொல்கிறோமோ எல்லாம் பார்த்தோமா ஒரு லைக்கு தட்டிட்டு போயிட்டே அவ்வளோதான். அதனால் வந்து யூடியூப்காரங்க இப்படி ஒரு யோசனை பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப உண்மையிலேயே பிடிச்சிருந்து அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹைப் கொடுக்கலாம். பாயிண்ட் அவங்களுக்கு கணக்கில் ஏறும். அந்த பாயிண்ட் எப்படி ஏறுதுன்றதை நான் கீழே கொடுக்குறேன். அதை பார்த்துங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே இதை பாருங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே இந்த கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கமெண்ட்டில் இப்படி கையை வச்சு இப்படி இந்த கமெண்ட்டுக்கு கீழே வந்து அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வரும். இது பாருங்கள். இந்த கமெண்ட்டு மேலே கையை வச்சு, இந்த கமெண்ட்டுக்கு மேலே கையை வச்சு இப்படி இழுத்தா இதை பாருங்கள், ஹைப் பாயிண்ட்டு காட்டுது பாருங்கள். இதான் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் வந்தோடனே இது ஹைப்பு. இதை தான் தொட்டு நம்ம அழுத்தினோன்னா பாயிண்ட் விழும்.